நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கப்ப அந்த கம்பெனியோட பாஸ் ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்ப்பான். அதை பார்த்த ஹீரோயின் அவன் மூஞ்சிலே காஃபியை ஊற்றிடுவா. அதனால அவளுக்கு வேலை போயிடும். இன்னொரு கம்பெனியில் கஸ்டமர் ஒருத்தன் அங்கே வேலை பார்க்குற பொண்ணை தப்பாக ஃபோட்டோ எடுத்துருந்துருப்பான். ஹீரோயின் அவனை பிரிச்சுமேயே, அதனால் ஹீரோயினுக்கு வேலை போயிருக்கும். இந்த மாதிரி 27 இடங்கள்ல ஹீரோயின் வேலைக்கு போய் அங்கே ஏதாவது பஞ்சாயத்தாகி ஹீரோயினுக்கு வேலை போயிருந்திருக்கும். இப்போ 28ஆவதா ஹீரோயின் ஒரு ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்துட்ருக்கா. ஹீரோயின் வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு ஹீரோ ஒரு பொண்ணை பிளைண்ட் டேட்காக மீட் பண்ண வந்திருக்கான். கூடவே அவனோட பொண்ணான மியாவையும் கூப்பிட்டு வந்திருக்கான். மியா எப்பவும் யார்கிட்டையும் பேச மாட்டா. அவள் சொல்லணும்னு நினைக்கிறத டைப் பண்ணி தான் காட்டுவா. மியாவோட அம்மா இறந்து போயிட்டாங்க. ஹீரோ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஹீரோவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க இந்த பிளைண்ட் டேட்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஃபோன் பேச போன கேப்பில் அந்த பிளைண்ட் டேட்க்கு வந்த பொண்ணு மியாவை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்கா. அதை ஹீரோயின்னு பார்க்குறா. ஹீரோயின் தான் அநியாயத்தை கண்டா பொங்கிடுவாளே. பக்கத்தில் இருந்த தண்ணி எடுத்து அந்த பொண்ணோட மூஞ்சிலே ஊற்றி விட்டுடுறா. அப்போ கரெக்டாக ஹீரோ வரான். ஹீரோயின் பேசுறத வச்சு அங்கே என்ன நடந்திருக்குன்றது ஹீரோவுக்கு புரிஞ்சுது. ஹோட்டல் ஓனர் ஹீரோயின் கிட்ட, நீ கஸ்டமரை இன்சல்ட் பண்ணிட்ட, இனிமே உனக்கு வேலை கிடையாது, வேலையை விட்டு போன்னு சொல்ல, போயா உன் வேலையும் வேணாம் ஒன்றும் வேணான்னு ஹீரோயின் கோச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி நான் உனக்கு வேலை தரேன்னு சொல்கிறான். அது என்ன வேலைன்னா ஹீரோயின் ஹீரோவுக்கு ஒய்ஃபாக நடிக்கணும், மியாவுக்கு ஸ்டெப் மதராக இருந்து அவளை டேக் கேர் பண்ணிக்கணும், 1 வருஷத்துக்குள்ளே மியாவை பேச வைக்கணும்னு ஹீரோயின் கிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்கான். இந்த கான்ட்ராக்ட் முடியும் போது ஹீரோயினுக்கு $1 மில்லியன் பே பண்ணுவான். ஹீரோயினோட அம்மா அப்பாவுக்கு ஹீரோயின் ஸ்டெப் மதராக போகிறதுல விருப்பம் இல்லை. ஆனால் ஹீரோயின் எப்படியோ பேசி அம்மா அப்பா கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அங்கே இருக்கிற மேடுக்கெல்லாம் இவங்க தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஹீரோயின் மியாவை பார்த்தோன்னே ஹக் பண்ணலான்னு போக மியா எந்திரிச்சு போயிடுறா. ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. ஆனாலும் ஹீரோயின் விடுற மாதிரில அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு மியாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. மியாவுக்காக ஹீரோயின் ஷாப்பிங் போய் நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து காட்டுறா. மியா என்கிட்ட ஆல்ரெடி நிறைய ட்ரெஸ் இருக்குன்னு டைப் பண்ணி காட்ட, எங்கே உன்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குது, எப்போ பாரு பிளாக், ஒயிட், கிரே இந்த 3 கலர்ஸில் தான் நீ ட்ரெஸ் போடுற, இந்த ட்ரெஸ்ஸை போய் போட்டுட்டு வான்னு ஹீரோயின் கொடுக்க மியா முடியாதுன்ற மாதிரி எந்திரிச்சு போயிடுறா. ஆனால் ஹீரோயின் விடுற மாதிரி இல்லை. மியா எங்கே போனாலும் பின்னாடியே போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோன்னு டார்ச்சர் பண்ணுறா. ஹீரோயினோட தொல்லை தாங்க முடியாமல் மியாவே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிறா. ஹீரோ மியா 3 பேரும் வெளியே வந்திருக்கப்ப அங்கே இருக்கிற ஃபோட்டோ பூத்தை பார்த்துட்டு ஹீரோயின் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்ல, மியா ஹீரோ 2 பேரும் வேணான்ற மாதிரி மண்டையாட்டுறாங்க. ஆனால் ஹீரோயின் போயே ஆகணும்னு 2 பேரையும் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போய் 3 பேருமா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸை ஹீரோயின் 2 பேரோட ஃபோன் கேஸ்குள்ளேயும் வைக்கிறா. மியாவுக்கும் ஹீரோயினோட டைம் ஸ்பெண்ட் பண்றது பிடிச்சிருக்கு. ஆனா 2 பேரும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் நடக்க போறத பார்ட் 2ல பார்க்கலாம்.